மீனராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது? திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில். அதாவது நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன். ஆனால் உங்களுடைய ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. நீங்கள் எப்படியோ இருக்க வேண்டிய ஆள். அதாவது சில நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த வாரத்திற்கான ராசி பலனில் சில பேரை நம்பி அவங்க சில விஷயங்கள்லாம் செய்யாமல் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை சில விஷயங்கள் கொடுத்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் சில விஷயம் செய்வீங்க பாருங்கள், அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பேசப்படும். ஸோ தைரியமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு. ஆனால் உங்களை எல்லோரும் கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கரெக்டாக ஒரு லெவல் கரெக்டாக வந்துடுவீங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா உங்களை சரியாக பயன்படுத்திக்க தெரியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக பயன்படுத்தினான்னு நல்லாயிருக்கும், ஆனால் இல்லை. ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹெவி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. சில நேரத்தில் எதிர்பாராவிட்ட விஷயம் ஒன்றில் ஒரு சில விஷயத்தில் பாசிட்டிவ் ட்விஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க இந்த வாரத்தில். பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் உங்களை பிரிக்க முயலுவார்கள், கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு நல்ல தகவல் வரும் இந்த வாரத்துக்கான பலன்களில். ஒர்க் ரெகக்னேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ பிரச்சனை இல்லை. சீனியர் லெவல் பர்சன்ஸ்க்கெல்லாம் சடன்லி சப்போர்ட்டிவ் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த நாள்லலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். ஸ்மால் டிலே இன் மணி கிளியரன்ஸில் இருக்கும். அவாய்டு லாஸ்ட் மினிட் டிசிஷன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் பார்த்துக்கோங்க. கப்புள்ஸுக்கு பார்த்திங்கன்னா மென்டல் க்ளோஸ்னஸ் இருக்கும். அதே போல் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சிறு பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை கொண்டு போங்க. நெகட்டிவான விஷயங்கள் என்ன தெரியுமா, பெண்களுக்கு அம்மா சைடில் சிறு பிரச்சனைகள், மதர் சைடு டென்ஷன் கொஞ்சம் இருக்குது. அவாய்டு கம்பேரிங் பார்ட்னர் வித் அதர்ஸ், இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரிப்பேர், ரெனோவேஷன்ஸ், மூவ்ஸ் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைல்டு கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இஷ்யூஸு, ஸ்டமக் சென்சிவிட்டி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப்டர் ஃப்ரைடே. ஸோ அது வரைக்கும் சின்ன விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காத சில விஷயங்களை சாப்பிட்டு பிரச்சனைகள் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா மெமரி பவர் இம்ப்ரூவ்ஸ் ஆகும். ஆர்ட், ரைட்டிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ஷைன் திஸ் வீக் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக வரும். மீனராசி பொறுத்தளவுக்கு காசி விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாத சுவாமி வழிபாடு நிறையா பண்ணுங்கள். பித்ரு பூஜைகள் பண்ணலை, குறை இருக்குன்னா பண்ணுங்கள். இறந்தவர்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு செஞ்சுருங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க. அதே போல் முன்னோர்கள் வழிபாடு, இறந்தவர்கள் குறை இருந்தால் அதை கூட நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ஆத்மசாந்தி பூஜை, ஏதாவது ஒரு விஷயங்கள் மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா. பித்ருக்களுக்கு பூஜை பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இப்போ ஒரு விளக்கேற்றி வச்சு அவங்களோட பிளெஸிங்ஸோட சில விஷயங்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு துர்மரணம் சம்பவித்திருந்தால், இந்த 2025 சம்பவித்திருந்தால், இப்போ இந்த 2026 ராசி பலன் கேட்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கிளியர் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களா அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து சில விஷயங்கள் எடுத்துருங்க. நீங்கள் பேச்சு கொஞ்சம் மாற்றி பேசினா கூட பிரச்சனை ஆகிடும். அதனால் எந்த விஷயத்தில் பேசணும், எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் அடிப்படையில் தீர்வு வேண்டுமா, கீழே நம்பர் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு, கால் பண்ணுங்கள், பேசலாம். சுபம்.